வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணுவே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீகிருஷ்ணாமுதே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः व्यशेमदेवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 219வது 19வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் இதுவரை திரும்ப திரும்ப மனோநாசம் வாசனாசயம் இந்த ரெண்டு பலவிதமான உதாரணங்கள் கொடுத்து இந்த ரிஷியானவர் விளக்கிட்டு வராரு. யார்? ரிபுல. நல்ல வேலை இதில் ரிஷியினுடைய பேர் இருக்கிறது, குருவனுடைய பேரும் சிஷ்யருடைய பேரும் இருக்கிறது ஒரு பெரிய வரம். கிடைக்காது மந்திரங்கள், அது மாதிரி பேர் கிடைக்கவே கிடைக்காது. அரிய கருத்தாக இருக்கும்போது அது யார் பேசுகிறா யார் எழுதுனாங்கிறது அறிஞ்சிக்கிறது ஒரு சிறப்பு. இங்கே இந்த ரிபு ரொம்ப அருமையாக விசாரம் செய்கிறதோட இடையில அந்த சிஷ்யனுடைய பேரை சொல்லி அவனை வலியுறுத்துறார். இது இப்படி செய்யணும்ப்பா, இது எப்படி செய்யணும்ப்பா, இப்படி செய்யணும். இந்த குருவிலேயே 3 கேட்டகரி இருக்காங்க. பிரேரக், போதக், மோக்ஷதஸ்துன்னு பேர். ஆமாம், கரெக்டு, மோக்ஷதஸ்து தான் கரெக்டு. இல்லை, பிரேரக்குங்கிறவங்க நீ ஞானத்தை பெறணும்ப்பா, நீ குருவை தேடு போ அப்படின்னு ஞானத்தினுடைய சிறப்பை சொல்லி தூண்டி விடுறது பிரேரக். இன்னொருத்தவர் போதக், அவர் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடத்தை ஆச்சாரத்தை சொல்லி கொடுக்குறவர். இன்னொரு குரு, ஆச்சரியம், குருவுக்கு அந்த தன்மை இருக்கு, முக்தி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு மந்திரம் இன்னைக்கு கிடச்சிருக்கு. 2 விஷயத்துக்கு மிக முக்கியமான மந்திரங்கள் கிடச்சிருக்கு. இந்த 3வது குரு மோக்ஷதஸ்துன்னு சொல்லக்கூடியவங்க பரமகுருன்னு சொல்லப்படுறாங்க. அவங்க நேரடியாக பிரம்ம தத்துவத்தையே உங்களுக்கு கொடுத்துட முடியுமா டைரெக்டாக? எப்படி பாருங்கள், வல்லமை இறைவன். உபனிஷத் சொல்லுது, உபனிஷத் சொல்லுது. பல விதமாக நம்ம பேசியிருக்கோம். திசை காட்டுபவர் தேசிகர், நம்ம எத்தனையோ குருமார்கள். அவங்களாம் குருன்னு சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் வழிகாட்டுபவர்கள். ஒருத்தவங்க பிரேரக்குன்னு சொல்லுது, தூண்டி விடுறாங்களா பிரேரக். ஒருத்தவங்க போதக்கு, கொஞ்சம் சொல்லி செய்து காட்டுறாங்க, நடைமுறைகளை சொல்லித்தராங்க. 3வது பர்சனாலிட்டி தான் டைரெக்டாக பிரம்ம தத்துவத்தை, அது இறைவன் தான் அப்படி தன்னுடைய முக்கியமான சிஷ்யர்களுக்கு அப்படி கொடுப்பாங்க. பீஜ மந்திரத்தை மூலியமாக ஞானத்தை கொடுப்பாங்க. தொட்டோன்னே ஞானம் ஏற்பட்டுரும் அவனுக்கு. அந்த அந்த 3வது நிலையை அந்த பரமகுருங்கிற சொல்லக்கூடிய அது பேரே மோக்ஷதஸ்துவம், டைரெக்டாக மோட்சம் கொடுக்குறவர. அதனால் இங்கே ரிபு இவனுக்கு இந்த 2வது கேட்டகரியாக இருக்கக்கூடிய போதக்காக இருந்து அவர் போதகம் பண்ணிக்கிட்டே வரார். இங்கே மனோநாசத்தை, வாசனாசயத்தை, வாசனைகள் பல கோடி ஜென்மாவில் நாம் செய்த கர்மாவுடைய பதிவுகள், வாசனைகள், அந்த எண்ணங்கள் வருது, அந்த சந்தர்ப்பங்கள் அமையுது. அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமா, ரியாக்ட் பண்ணலையா, அதுக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையா, எப்படி ரியாக்ட் பண்ணணும், எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு விவேச்சனம்னா என்னது? பாகுபடுத்தி பார்க்குறது.
பார்த்து அந்த சந்தர்ப்பத்திலேருந்து அவன் டேக்கிள் பண்ணுறது. இந்த சந்தர்ப்பத்தை அதுக்கு தான் பிரம்மஞானம், அதுக்கு தான் அந்த குரு வேணும். வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் அப்படியே செயல்படுத்த முடியாது. அவன் ஆடு மாடு தான் அப்படி பண்ணும். நினச்ச மாத்திரத்தில் நினச்சதை செய்யும். ஒரு விவேகம் இல்லாமல் ஒரு வரைமுறை இல்லாத வாழ்க்கை நடக்கும். அதுக்கு தான் வைதிகம்னு சொன்னோம். வந்தோடனே என்ன சொன்னோம்? வைதிகம்னு ஒரு வார்த்தையை சொன்னோம். முதல்ல சத்துவகுணமாகணும், வெஜிடேரியனாக மாறிக்கோ. அப்புறம் வைதிகம்னு எதுக்குன்னு சொன்னோம்னா, வைதிகம்தான் ஒன்று, அதான் சாஸ்திர கிருப்பான்னு சொல்லக்கூடியது. அதுதான் உன்னை வழியை நெறிமுறைப்படுத்தும். அதுதான் ரித்தத்தை கற்றுக் கொடுக்கறது. என்ன ஆச்சரியம்னா அதுதான் இந்த அந்த வைதிகம் தான் இந்த இனத்துக்கே இல்லாமல் இருக்குது. அதாவது தேவர்கள் அசுரர்கள் இந்த பால்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தாங்க, அசுரர்களுக்கு கொடுக்கல அமிர்தத்தைன்னு சொன்னாங்களே. அந்த அமிர்தம் ஞானாமிர்தமாக இருக்குமோன்னு என்னுடைய சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த வேதம் பிறந்து எத்தனையோ ஆயிரக்கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆகியும் இன்னமும் இந்த இனம் வேதம்னா என்னன்னு தெரில. ஒருத்தவனுக்கும் தெரில வேதம்னா. எது உன்னை வழி நடத்துமோ, எது உன்னை உயர்வுக்கு கொண்டுட்டு போகுமோ, எது உனக்கு அமைதி ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்குமோ, அது பற்றிய அறிவு உனக்கு 1% கூட இல்லைன்னு சொன்னால் உனக்கு மட்டும் இல்லை, இந்த 10 கோடி பேருக்கும் இல்லை. இது சாபக்கேடா என்னன்னு சொல்கிறது? வேதம் பற்றி யார்கிட்டது கேளுங்க. வேதம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற வார்த்தை தாங்க முதல்ல வருது. ரெண்டாவது, அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குன்றான். ஏன் இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலையா நீனு? இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேல்ல, அவனை விட இங்கிலீஷ் நல்லா பேசுகிறான்னு சொல்கிறான் தமிழர்கள். இது ட்ரெடிஷ்னலாக வரணும், ட்ரெடிஷ்னலாக இல்லை. தாத்தா பாட்டி கிடச்சிருந்தா அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கும், அப்பா அம்மாவுக்கு வந்திருந்தா நமக்கு வந்திருக்கும், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துருக்கலாம். எத்தனை ஜென்ரேஷன், எத்தனை கோடி ஜென்ரேஷனாக இந்த வேதங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாமல், அதனுடைய அத்தியாவசியமும் தெரியாமல் கண்ணை மூடி வாழ்க்கை நடக்கும். ஒருத்தவங்களுக்கு தெரியல. யாரை வேணாலும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் எடுத்து அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஒருத்தவங்களுக்கும் வேதம்னா என்னென்னு தெரியும். எது முதல்ல தெரிஞ்சுக்கணுமோ, எது உயிர் மூச்சோ, எது அத்தியாவசியமோ, எது அமிர்தமோ உங்களுக்கு யாருக்கும் கிடையாது. இதை யாருன்னு குறை சொல்றது? அடியன் இறைவனை தான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்வார்? நான் படைச்சி வச்சுட்டேன்பா, எடுத்துக்கிறவன் எடுத்துக்கிட்டான் அப்படியே சொல்வார். நான் பொதுவாக படைச்சி வச்சுட்டேன், ஈஸ்வர சிருஷ்டி நான் வச்சுட்டேன், ஜீவ சிருஷ்டி அதை நாடலை. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நாடுவான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தானே ஒரு பொருளை வாங்குவீங்க. ஒரு பொருள் வாங்குறீங்க, அறிவு இல்லாமல் வாங்குறீங்களா? எந்த பொருளாவது அறிவு இல்லாமல் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்கள். எந்த பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் 100 பொருள்லேருந்து 1000 பொருள் வச்சுருக்கீங்க, எந்த பொருளையாவது அறிவு இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல முடியாது. அறிவு இருந்தால் தான் அதை நீங்கள் அடைய முடியுங்கிற வார்த்தைக்கு அது அர்த்தமாக இருக்குது. அறிந்தால் அடையலாம். அது வேதத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு பெரிய பரிதாபத்துக்குரிய நிலைங்க இது. எது அமிர்தமோ அதை பருகாமலே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்ணை திறந்து விடுங்க, அவ்வளோதான் என்னுடைய கருத்து. என்னுடைய முயற்சி தொடரும். அது ஒரு பக்கம் அனுப்படும். இப்போது மனோநாசம் வாசனாசயத்துக்கு என்னையா மருந்துன்னு சொன்னோம்? என்ன மருந்து சொன்னோம்? ஞானாக்னி. ஞானாக்னி. இந்த ஞானாக்னி எப்படி உருவாகுதுங்கிறத ஒரு உபநிஷத் சொல்லுதுங்க. நம்ம ராக்கெட் போட்டோம்ல, ராக்கெட்டில் 4 என்ஜின் போட்டோம்ல. பிராணாயாமம், மேலே கீழே பிராணாயாமம், மேலே ஓங்காரம், ரைட் ஹேண்ட் சைடில் விசாரம், இடது சைடில் தியானம்னு போட்டோம்ல. அது முன்னாடியே படம் போடலை, ஆனால் முன்னாடியே ஒரு 600-700 ஆடியோவுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். இப்போ வடிவமைச்சார். அப்புறம் ஒரு கருத்து வந்துச்சு, சரி இது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தருணம்னு அது ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்தோம். அந்த நாளை தாங்க வலியுறுத்துது. ஞானாக்னி எப்போ உருவாகுதுன்னா, எப்போ ஒருத்தன் ஏகாந்தத்தில்
ஏகாந்தத்தில் அது உத்தமமான நேரம் 3 மணி நேரம் சொல்லுது. ஒரு உத்தமமான ஒருத்தன் தியானத்தில் போகிறேன் தபத்துக்கு போகிறேன்னு சொன்னால் கண்டினியூவாக 3 மணி நேரம் சொல்லுது. ஒரு பிரகாரம்னு சொல்லுது, ஒரு பிரகர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது. ஓங்காரம், பிராணாயாமம், தியானம், விசாரம் தொடர்ந்து செய்தால் ஞானாகினி ஞான தீபம் பிரகாசிக்கும்னு மந்திரம். ஞானாகினால தான் நீ வந்து பிரம்மத்தை வெளிச்சத்தை இந்த வெளிச்சத்தில் தான் அந்த பிரம்மத்தை பார்க்க முடியும். இந்த ஞானாகினா மனோநாசம் வாசனா சேர்ந்தால் இந்த 1 கோடி ஜென்மாவில் பல கோடி ஜென்மாவில் எடுத்த பதிவுகள் எல்லாம் எரிக்கப்படுது. மனமே இல்லாத நிலை ஏற்படும். மனம் இல்லாத நிலைன்னா நீ வந்து அகங்காரத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம். நேற்று கூட சொன்னாலும் ஒருத்தர் வந்து நான் வந்து தியானம் பண்ணும்போது எனக்கு நெத்தியில் குருன்னு இருக்குது, அப்படி ஒரு அனுபவம் இருக்குது, இப்படி அனுபவம் இருக்குது, ஆனால் நான் எப்போதும் ஏற்படுறதில்லை, என்னைக்காவது ஒரு நாள் ஏற்படுது அப்படின்னாரு. குரு இருக்காங்களான்னு கேட்டேன். குரு இல்லைண்ணா. குருவை முதல்ல தேடுங்க. அது வந்து அப்படின்னாங்க. அகங்காரத்தை விடுங்க. அகங்காரத்தை விட்டிங்கனாலே நீங்கள் சொரூபம், உங்கள் சொரூபம் பிரம்மஸ்வரூபம். ஆனால் அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட குரு வரவே மாட்டாங்க. நீயும் அங்கே போக முடியாது. உன் அகங்காரம் ஒன்றை தடுக்கும். இப்போ எல்லாருக்கும் குரு தெரியாமல் இருந்தால் ஒரு கேட்டகரி, குருவை பார்த்து இவங்க தான் குருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தடுக்குது. ஏதோ ஒன்று என்ன தடுக்குதுன்னா அதான் அகங்காரம் தடுக்குது. அதை நீ கடந்தீன்னா உனக்கு வெற்றி. சொன்னால மரத்தில் தொங்கிட்டு இருக்கணும் விடுறான்னாரு கையை. காலையில் கூட அந்த கதையை சொன்னேன். நாசிகன் ஒருத்தவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மலையில் வந்து வண்டி உருண்டெடுத்து இவன் ஒரு கிளையை பிடிச்சி தொங்குறான். அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு சொன்ன ஞாபகம் வருது, நீ நாசிகனாக இருக்கடா, ஆபத்து நேரத்தில் கடவுளை கூப்பிட்டு வந்து உதவி செய்வார்னு அவன் சொன்னது ஞாபகம் வந்து, இன்னும் கடவுளே நான் இந்த கிளையை பிடிச்சி தொங்குறேன், என்னை காப்பாற்றுன்னு கேட்குறான். அப்போ கடவுள் அசரீரியா பிடிச்சிட்டு இருக்க கிளையை விடு அப்படிங்கிறார். அட பாவி, நீ ஒரு கடவுளா? என்னை உயிரை காப்பாற்ற சொன்னால் உயிரை எடுக்கிறதுக்கு ஐடியா சொல்கிறியே, நான் எப்போது நாசிகனாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு தொங்கியிருக்கான். விடிய கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி நேரம் தொங்கியிருக்கான். பொழுது விடிஞ்சு பார்த்தா அவனுக்கும் அவன் தரைக்கும் அரை அடி கூட கேப் இல்லை. நம்பிக்கை இருந்தால் அவன் சொல் பேச்சை விட்டுருந்தா 9 மணி நேரம் கை வலிக்க தொங்கியிருக்க வேண்டாம்ல. இதான் வாழ்க்கை. நிறைய பேர் இப்படி தான் போகிறான். அதனால் ஞானாகினி எப்படி ஏற்படுது, ஞான தீபம் எப்படி ஏற்றப்படுகிறதுனா தொடர்ந்து சொல்லுது. அணுச்சிந்தனம்னு சொன்னாலையா, அணுச்சிந்தனத்தினால ஞானாகினி. எப்படி சொன்னோம், நம்ம ஒரு வார்த்தையை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி 7 வார்த்தை 9 வார்த்தையை கண்டுபிடிச்சோம். அதை ஒரு ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு இப்போ மந்திரம் அப்படியே சொல்லுது. பிராணாயாமம், ஓங்காரம், தியானம், விசாரம் தொடர்ந்து செய்தால், ஒரு பிரகாரம் செய்தால், ஒரு பிரகாரம்னா 3 மணி நேரம், ஞானாகினி ஓப்பன் ஆகிடும். மந்திரத்தோட தத்துவமசியில் பேசுவேன். இன்றைக்கி ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். பிரம்ம வித்யா உபநிஷம். இந்த 2 மந்திரங்களும் என்ன இன்றைக்கி தொட்ட மந்திரங்கள். ஏற்கனவே இது பேசியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி விசாரத்தோட இந்த கனெக்ஷனுக்கு இந்த கனெக்ஷன், இந்த கான்செப்டுக்கு இந்த கனெக்ஷனுங்கிறது அதான் சிறப்பு. நம்ம ஒன்று பேசுகிறோம், ஒரு அனுமானத்தில் பேசுகிறோம். முன்னெல்லாம் ஒரு வாரத்துலேயே 10 நாள்லேயே 1 மாதம் கழித்து கிடைக்கும். இப்போ ஒரு 3-4 நாள் 5 நாளுக்குள்ளே கிடைக்கும். இப்போ இந்த ஞானாகினி ஏற்றுட்டா மனோநாசம் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா மனதுக்கு வேலை இல்லை. மனதுக்கு வேலை நீ வேலை எது இல்லைன்னா தாங்க மனமே உருவாகும். வேலை ஒரு கான்செப்ட் வச்சுன்னா மனமே இருக்காது, புத்தி தான் இருக்கும். வேலை இருந்தால் புத்தி தான் வேலை செய்யும், மனம் வேலை செய்யாது. மனம் ஒரு வேலைக்கார, புலன்களையும் பொறிகளையும் இயக்கி இந்த சொசைட்டியை பார்க்குது, சமுதாயத்தை பார்க்குது, சம்சாரத்தை பார்க்குது. அது பற்றிய விவரங்களை உனக்கு புத்திக்கு கொடுக்குது. புத்தி ஒரு வேலையில் இருக்குது ஆல்ரெடின்னு சொன்னால் மனதுக்கு வேலை இல்லைல்ல. அப்போ நம்ம மனதை கடக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ எம்டியாக இருந்தால் டெபிள்ஸ் ஒர்க் ஷாப்பாக அது மாறிடுது, வேறு ஒன்று. மனதனுடைய சுபாவம் கீழ் நோக்கிய பயணம், புத்தியினுடைய சுபாவம் மேல் நோக்கிய. ஒன்று வாட்டர், ஒன்று அக்னி. அந்த ஞான அக்னினால இந்த வாட்டரை என்ன பண்ணணும், வேப்பரேட் பண்ணணும், எவாப்ரேட் பண்ணணும். இப்போ அந்த நிலையில் மனோநாசம் ஆகிடுச்சு. இந்த சூக்ஷ்ம உடம்பை எரிக்கிறது தான் முக்தி. ஏன்னா மனம்தான் உன்னை கைது பண்ணியிருக்கு.
மனதை எஜுகேட் பண்ணனா விடுதலை, எஜுகேட் பண்ணலைன்னா கைது. மனம்தான் நீ அல்போன்னு சொல்லுது, மனம்தான் நீ விடுதலை அடைஞ்சிட்டேன்னு சொல்லுது. மனம்தான் உன்னை கைதுன்னு சொல்லுது. நம்மளால் முடியாது, இது பெருசு, அது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அப்படி எல்லாம் அந்த ஹிருதய கிரந்தின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாம் மனதுக்குள்ளே தான் இருக்குது. மனாதி, குணாதி, பிராணாதி, இச்சாதி, பாப புண்ணியம் எல்லாம் 21 தத்துவமாக மனதனுடைய கிரந்தமாக இருக்கிறது. அப்போ மனதை கிரந்தத்தை எடுத்துட்டா, இந்த ஹிருதய கிரந்தி எடுத்துட்டா ஹிருதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், நல்லா பம்ப் பண்ணும், நல்லா இந்த பிளட்டை உடம்பு ஃபுல்லாக, நாடி நரம்பு ஃபுல்லாக அது செலுத்தும். அதனால் ஞானாகினி தான் அதுக்கு ஞான யோகத்தை அறிய மருந்த அடியன்னு பார்க்குறேன். புரியுதா? இப்போ கச்சத்தி திஷ்டத்தோ வா அப்படி ஜாகிரத்தை சொப்பத்தோ அப்படி வா. இப்போ இந்த ஞானாகினினால் இந்த மனதை நாசம் செய்தவன் அவன் சென்றாலும் சரி நின்றாலும் சரி, கச்சத்தி போனாலும் சரி, திஷ்டத்தி நின்றாலும் சரி, ஜாகிரதக சொப்பனம் விழிப்பில் இருந்தாலும் சரி, ஸ்வபத்தோன்னா உறக்கம், சொப்பனம் இல்லை உறக்கம். சொப்பனம் வேறு, சொப்பத்தோ வேறு. உறக்கத்துலேயும் அவனுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. ஏன்னா சொப்பனம் இருக்குன்னா சிந்தனை இருக்குன்னு அர்த்தம், வாசனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ கனவு இல்லாத உறக்கம் ஆழ்ந்த உறக்கமாகும். அதுதான் நல்லா சார்ஜ் பண்ணுது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மனம் கனவை தாண்டி பிரம்மத்தை போய் அந்த அவித்யாங்கிற இருட்டுக்குள்ளே நுழைஞ்சி பரம்பரையுடைய ஆனந்த மயத்தை அனுபவிக்குது, சார்ஜ் பண்ணிக்குது. மனதை நீங்கள் 2 நாள் தூங்க விடாமல் பண்ணுங்க, நீங்கள் அவுட்டு. ஒரு வேலை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ தூக்கம் ரொம்ப முக்கியம். எதுக்காக? தன்னை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தூக்கம் முக்கியம். இப்போ இந்த அவித்யாவுக்குள்ளே நுழையாமல் ஓய்வெடுக்க விடாமல் நடுவில் இந்த கனவுகளை என்ன பண்ணுது? அதை கலைக்குது, அதனுடைய ஆற்றலை கலைக்குது. நிறைவேறாத ஆசைகள், அடைய வேண்டிய ஆசைகள், போகிற நேரத்தில் வர நேரத்தில் பார்க்குற பதிவுகள் எல்லாம் என்ன பண்ணுது? மனதில் காட்சிகளாக ஓடுனா அதை பற்றி தொடர்ந்து சிந்திச்சு, அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாத, விழிப்பிலையும் உறக்கத்துலேயும் சிந்தனை இல்லாத ஒரு நிலை இது. விசாரபரம் சேத்தோ யஷ்ய ஆஷாஹா மிருத்த உச்சதே. அப்போ அங்கே மனம் மிருத்த எழுதுங்க, மிருத்த இறந்தது அர்த்தம். மிருத்த கதி எழுதியிருக்கீங்கள்ல, கதி போக்கும் வரவும், ஊர்தவ கதி மேலே நோக்கி போகிறது, கத்தி எழுதியிருப்பீங்க. மிருத்த மனம் இழந்த நிலை, மனமற்ற நிலை. சுத்தகன்னு ஒரு வார்த்தை இருக்குது. மனம் சித்த சுத்தியானது, வாசனா இல்லாத நிலை சுத்தக எழுதுங்க. சுத்தக வாசனையற்ற நிலை, பதிவுகள் இல்லாத நிலை சுத்தக. அதுதான் சித்த சுத்தின். அதுதான் இந்த பூஜை தருது. பாத யாத்திரை, பூஜை, யாகம், அன்னதானமெல்லாம் சித்த சுத்தி கொடுக்கும், சமநிலை கொண்டு வரும். நா விசாரபரம் சேத்தோ யஷ்ய ஆஷா மிருத்த உச்சதே. இந்த நிலை விசாரபரம், நா விசாரபரம், எந்த சிந்தனையும் இல்லாத நிலை. சித்தானது மிருத்த இறந்தது. சித்தனா மனம், சித்தி இறக்காது. மனம் இறக்கும், புத்தி இறக்கும், அகங்காரம் இறக்கும், பிராணன் இறக்கும், எல்லா 96 தத்துவமும் இறக்கும், சித்தி இறக்காது. ஏன்னா சித்து தான் இந்த உலகத்தையே ஆளுது. சித்து தான் விஷ்ணு, சித்து தான் என்ன உலகம், சித்து தான் ஜீவன், சித்து தான் ஜெகத்து. அப்போ சிவம் யார்? சிவம் ஆதார சக்கரம், ஆதாரம். எல்லா ஆதாரத்துக்கும் அவர் சர்வ ஆதாரம். மகா ஸ்பேஸ், சுத்த வெளி. மிருத்த இறந்தது, மனம் இறந்தது. மனம் இறந்தது, சிந்தனை இல்லை, எண்ணங்கள் இல்லை, மனம் இல்லை, பதிவுகள் இல்லை, அதனால் சிந்தனை இல்லை. சம்யக் ஞானம் சமாலோகக, நன்றாக பூர்ணமான ஞானம் பெற்ற அவன் சம் ஆலோகக, நன்றாக பார்க்கிறான், சரியாக பார்க்கிறான். புமான், அந்த புருஷன், ஞேயக சமக ஸ்வயம், தானே அந்த ஞேயக அறியப்படும் பொருள் நாதான்,
ஏன்னா மனம் இல்லை, மனதான் குழப்பிகிட்டே இருந்துச்சு. இப்போ அடிக்கடி சொல்லுவேன், கிரிவலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க, உங்கள் தேடலெல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குங்க, அதை நீங்கள் ரீச் பண்ணால் அது நடந்துருங்க. ஆனால் இந்த புள்ளியை ரீச் பண்ணுறதை உங்களை விடாது, டைவெர்ட் பண்ணிட்டோம். அதுதான் பிம்பம், அதுதான் மாயா, அது பின்னாடி தான் நீ என்ன பண்ணுற, அதுதான் சம்சாரம். அது பின்னாடி தான் சிந்திச்சுக்கிட்டு அது பின்னாடி போய்டுற. ஒன்று உள்ளேருந்து உங்களுக்கு எண்ணங்களை கொடுக்குது, அதை சிந்திச்சு அது பின்னாடி போகிற. உள்ளேருந்து எண்ணங்களை நிறுத்தினீங்கன்னா வெளியில் பார்க்குற பார்வையும் கேட்குற கேள்வியும் படிக்கிற புத்தகங்களும் சினிமாக்களும் என்ன பண்ணுது, ஒன்று வேறு விதமாக வேறு விதத்தை இறைவனை தவிர. இப்போ கோயில் அத்தியாவசியங்கிறது தெரியாமல் இருக்குல்ல மனிதர்களுக்கு. எப்போ வரான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவன் இதாகி நாளைக்கு வேலைக்கு போக முடியுமா முடியாதுங்கிற நிலைக்கு தான் கோயிலுக்கு வரான். இல்லை நோயில் வரான், இல்லைன்னா பணம் வேணும்னா வரான், இல்லைன்னா துக்கி. இது வாழ்க்கையா? எப்போதும் சார்ஜ் பண்ணிக்கிறது வாழ்க்கையா? அது எப்போதும் சார்ஜ் பண்ணுறது 75 to 75 அபோவில் இருக்கணும் எப்பயுமே. இவன் எப்போ தெரியுமா கோயிலுக்கு வரான்? பிலோ 25, 15 அந்த நெட்டு அந்த செல்ஃபோனில் அந்த பேட்டரி காட்டும் டெட் ஆக போகுது. இப்போ அதே தான் பெட்ரோலும் அப்படி தான் ஓட்டுவான், எல்லாத்துலேயும் அப்படி தான் இருப்பான். காற்று அடிக்க மாட்டான் வண்டிக்கு, எல்லாத்துலேயும் அப்படி தான் இருப்பான். கடைசி செகண்ட் வரைக்கும் என்ன வருவார், அது ரத்தத்தை உரிவார். சோம்பேறி பையா, தன்னை சார்ஜ் பண்ணிக்கிறங்கிற ஒரு அறிவு இருக்காதப்பா. ஒரு ரிசர்வேஷனில் வச்சுருக்கணும் நம்ம லைஃப்னு தெரியாதா? நான் நினச்சது நடக்கலைன்னு சொல்லாத, நீ நினச்சிக்கிட்டே அது நடக்குதே இல்லையா? இப்போ உனக்கு எண்ணம் சங்கல்பமாக ஆக மாட்டேங்குதே. எந்த சங்கல்பம் பண்ணுறது இல்லையே, நீ நிறைய சங்கல்பம் பண்ண வேண்டாம். ஏன் எல்லாத்தையும் பண்ண முடியல? எல்லாராலையும் எல்லாத்தையும் பண்ண முடியல. ஒருத்தவனுக்கும் சங்கல்பம் கிடையாது, தன்னை சார்ஜ் பண்ணிக்கிறது கிடையாது, ஒரு பிளானிங் கிடையாது, ஒரு அறிவே கிடையாது. சாப்பிட்ணும், ஆகாரம் விகாரம் ஐத்தணும், குட்டி போடணும், பயப்படணும், செத்து போகணும். அதில் தெளிவாக இருக்கான் காலங்காலமாக. அப்புறம் நல்ல வாழ்க்கை எப்படி அமையும்? நல்ல வாழ்க்கைன்னா என்னன்னு கேளுங்களேன். பணம் வந்தால் நல்ல வாழ்க்கையா? புமான் நியாய அறியப்படும் பொருள் தாங்கிற அந்த பார்வை அவனுக்கு. ஏன்னா மனம் இல்லை, தன்னுடைய சொரூபம் தானும் தெரியுது. அமைதியை அனுபவிக்கிறான், அமைதியாக இருக்க, தெளிவாக இருக்கேன்னு. ஒரு மனசில் ஒரு குழப்பமும் இல்லையே. காலையில் ஏந்தோடனே சில பேருக்கு என்ன பண்ணோம், உள்ளே இந்த மேகங்கள் ஓடுறதுலாம் தெரியும் பல பேருக்கு. இன்றைக்கி வேலை சொதப்பல் தான், இன்றைக்கி வண்டி அப்படி தான், காலில் அப்படி தான், செப்பல் இது கட்டாயிடுச்சா, அது விழுந்துடுச்சா, இது தவறிடுச்சா, செல்லு கீழே விழுந்துச்சா, எல்லாமே போச்சா. இது மாதிரி மாதத்துக்கு 29 நாள் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போனா இவன் எந்த ஃப்ரீக்வன்சியில் வாழ்க்கை நடத்துகிறான் பாருங்கள். தெளிவான அறிவு இல்லை, 1008 ஆசைகளை உள்ளே போட்டுக்கிட்டு பாவம் பைத்தியம் முடிச்சு அலையிறான். பைத்தியம் அது பைத்தியம்னு அது தெரியாது. பைத்தியத்துக்கு பைத்தியம் தெரியுமா? பண்ணின்னு தெரியுமா? அடுத்த ஜென்மா நல்ல ஜென்மாவாக எடுக்கணும்னு அது இப்போ வரும். சமயக் ஞானம் சமாலோக புமான். அந்த புருஷன் நியாயக அறிய வேண்டிய புருஷன் நானே, சமக சுயம் நானே, அந்த பரம்பொருள் நானே என அறிய. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், நான் போய் பேத்தி நம்ம பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா, அந்த காலத்தில், இப்போலாம் இல்லை, அந்த காலத்தில் ஒரு 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டில் இருந்தாலும் படிக்கிற காலத்தில் இருந்தால் ஒரு பெரிய தம்பு கொடுக்கும்ல. இப்போயும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, இல்லாமல் இல்லை, இருக்குது. அந்த விட்டமின் மாதிரி இப்போ நான் பிரம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அறியப்படும் பொருள் என்ன தான் நான் தேடி இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஊற்று எடுக்குது. எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக இருக்கேன். எனக்கு மரணமும் இல்லை. அது மட்டும் இல்லை, சர்வஜங்க சர்வசித்தக சர்வேஸ்வரர்கள்லாம் சொல்லுது. அப்போ அந்த நிலையெல்லாம் நான் ஏன் ஒன்று அடையக்கூடாது? அதுக்கு நான் இனிமேல் முயற்சி பண்ண போகிறேன், தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தோணுமா தோணாதா? அது சொல்லுது இங்கே. நான் பேத்தி தேடிக்கிட்டு இருந்த பொருள் தாங்கிறத அறிஞ்சது ஒன்றே அவனுக்கு பயம் இல்லை. நான் ஆதத்தை யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல், யாரையும் டிபெண்ட் பண்ணுற அவசியம் இல்லை. ஆத்ம நிர்பரம், தன்னிலேயே தனக்கு தேவையானதை அவன் அடையக்கூடிய வல்லமையுடையவனாக இருக்கிறத அறிகிறான். வைவஷ்யம்னா துக்கம் இல்லை, தீனதாம், யார்கிட்டையும்
ஏழ்மை தரித்திரம் எனக்கு ஐயோ பாவம் இவனை பார்த்தா பாவமாக இருக்குது பரிதாபமாக இருக்குது அப்படிங்கிற நிலை இல்லை. கம்பீரமாக இருக்கான். ஆத்ம நிர்பரத்தா. அபவித்ரம் அபத்தியம் விஷ அசம்சர்க தூஷிதம் புக்தம் ஜரயதி ஜானி க்ளீனம் நஷ்டம் ச முஷ்டவத். அபவித்ரம் இந்த ஞானி புனிதமற்ற எந்த பொருளை தொட்டாலும் அவனுடைய புனிதம் கெடாது. அபத்தியம் கூடாத பொருளை பத்தியம் இல்லாத பொருளை சாப்பிட்டாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. விஷம் விஷமான பொருளோடையும் அவன் பொருந்தாது. அம்சன் சர்க்க எனக்கு உடம்புக்கு ஆகாது, அலர்ஜியாக இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அம்சர் சர்க்க யாருக்கூடையும் எந்த பொருந்தாது கிடையாது. தூஷித்தம் கெட்டுப்போன பொருள் அதெல்லாம் அவனுக்கு எதுவும் கிடையாது. புக்தம் சப்போஸ் அதை சாப்பிட்டானா கூட ஜரயத்தி நன்றாக செரிச்சிச்சு அவனு ஏப்ப விட்றான். 3 நிமிஷத்தில் என்ன பண்ணுறான், அடுத்தாப்புல அவனுக்கு ஜட்ராகனி நல்லா வேலை செய்யுது. நம்ம சிஷியர்கள் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தருக்கு மேல்பட்டவங்க இருக்காங்க. ஜரயத்தி எல்லாத்தையும் ஜீரணிச்சிட்றான். கிளீனம் அவனுக்கு ஈரமானது, நஷ்டம் கெட்டு போனது, நஷ்டமானது அழுகி போணுச்சு, இதெல்லாம் எதுவும் இல்லை. முஷ்டவத்து சக்கரை பொங்கல் மாதிரி சாப்பிட்றான். எல்லாத்தையும் லைஃப் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஞானிக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை. சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிடு. வேலைக்கு போ, வேலை இருந்தால் செய்ய, இல்லையா வா வீட்டுக்கு வா, பரவாயில்ல, டெய்லி போயிட்டு வா, நம்பிக்கையோட போ. தீர்க்கால நிரந்தரிய முஷ்டவத்து முஷ்டானம்னா அதான் இது சக்கரை பொங்கல் மாதிரி அவன் எல்லாத்தையும் அடித்து தூள் கலப்புறான். சங்கத்தியாகம் வித்து மோட்சம். நன்றாக புரிஞ்சுங்க. பற்ற விட்டிங்கன்னா மோட்சம். அகங்காரத்தை விட்டால் நீ இறைவன். பற்ற விட்டினா உனக்கு மோட்சம். சங்கத்தியாகம் சங்கத்தியாகாத் ஜன்ம. சங்கத்தை நீங்கள் தியாகம் பண்ணுறதுனால, அதாவது பற்ற விடுவதுனால பிறப்பில்லை. சங்கத்தெஜ துவம் சங்கத்தெஜ, நீ சங்கத்தை விடு, பற்றை விடு, அசங்கமாக இரு. ஆத்மா அசங்கக, ஆத்மா யாரு கூடயும் சேராது. பாவனாம் ஜீவன் முக்தோ பவான அக. பாவனா ஜீவன் முக்தோ, இனிமேல் நீ ஜீவன் முக்தன்கிற அறிவோட கருத்திலேயே இருப்பாய். அனக பாவமற்றவனாக வாழ்க்கை நடத்துவாய். எதெல்லாம் பிடிக்கிறியோ அதெல்லாம் அவனுக்கு தொல்லை தான். பிடிக்குன்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு சனி பிடிக்கும்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாக சொல்லணும், புரியணும், ஈஸியாக புரியணும். அந்த டைரெக்டாக மோட்சம் கொடுக்குற குரு பேர் என்ன? மோட்ச தஸ்து. வஸ்து பதிலாக தஸ்து போடுங்க. தா கொடுக்குறாருல, அதனால் தஸ்து, மோட்ச தஸ்து. மந்திரத்திலே இருக்குது, உபநிஷத்து மந்திரத்திலே அந்த வார்த்தை அப்படியே இருக்குது. பரமகுருன்னு பேர் அவருக்கு. பாவ அபாவே பதார்த்தானாம் ஹர்ஷ அமர்ஷ விகாராத மலினா வாசனா ஏஷா சங்க. சங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டால், பற்றுனா என்ன, பிடிக்கிறதுனா என்னான்னு கேட்டால், ஒவ்வொரு பொருளையும் பார்க்குற பொருளை எல்லாத்தையும் இதை பிடிக்கிறதும் இல்லை வேண்டாங்கிறதும் பதார்த்தானா பொருட்கள், வேண்டாங்கிறதும் வெறுக்கிறதும், வேண்டான்னு சொல்கிறதும், வேணுங்கிறதும், ஹர்ஷம் அமர்ஷம் மகிழ்ச்சி தருவதும் துக்கம் தருவதும், இதெல்லாம் விகாரம். இதெல்லாம் மலினம்னா இது ரொம்ப மலினமாக இருக்குன்னா அர்த்தம். எல்லாம் மலிவாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல சம்ஸ்கிருதம். மலினம்னா ரொம்ப ரொம்ப சீப்பு. மலினம். இன்னொன்று மலினம் அந்த அர்த்தமும் வரும். அழுக்கானதாகவும் கூட வரும். அந்த அழுக்கான வாசனா, அந்த பதிவுகள் எல்லாம்
உன்னை பிடிச்சா ஒரு பொருள் அதை பற்றிய சிந்தனை அதை நீ பிடிச்சின்னா உனக்கு சங்கக இவன் சங்கம் அப்படின்னு சொல்கிறான். இதே சத்சங்கம்னு சொன்னால் உனக்கு முக்தி நிச்சயம், நல்லவங்களுடைய நட்பு. இவன் எதில் சத்சங்கத்தில் இருக்கான், நிறைய ஃபோட்டோ வருது. அதில் அந்த ஃபோட்டோ வந்தால் என்ன, ஆனால் நீ நேராகவே போய் பார்க்க மாட்டேங்கிற. இந்த ஜென்மாவில் உனக்கு இந்த ஜென்மாவில் நீ எந்த கோயிலையும் போய் பார்க்க போகிறதில்ல, பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரையே போய் பார்க்க மாட்டேற நீ. ஆனால் உனக்கு நேரமே இல்லை. நீ எங்கே இந்த கோயிலெல்லாம் நீ இந்த மாதிரி ஃபோட்டோவில் பார்த்தா தான் உண்டு. அதனால் பார்த்து தொலைக்கிட்டு தான் அதை நிறையா போடுறது. நான் போடலை, பார்வேட் பண்ணுவேன். நேராக தான் போய் பார்க்குறேன், உனக்கு விற்பனை இல்லை. இந்த ஃபோட்டோலேயே பார்த்து ஆத்மா சாந்தி அடையிடுமே. நிறைய ஃபோட்டோ வருது. 2000 நோட்டு கட்டுக்கட்டாக வந்தால் என்ன பண்ணுவேன்? இன்னொரு பீரோ வாங்குறல்ல, இன்னொரு சிம் கார்டு வாங்கு, இல்லை இன்னொரு மெமரி கார்டு வாங்கு. இல்லைன்னா அந்த செல்லை போட்டு உடச்சிட்டு வேறு செல்லு பெரிய செல்லாக வாங்கு. நீ வச்சுருக்க பணமெல்லாம் என்ன, அது எல்லாம் கரையாக சாப்பிட்றோம். பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஜீவன் முக்த ஷரீரானாம் புனர்ஜன்ம காரிணி. ஜீவன் முக்தனுக்கு இந்த உடம்பு மனம் என்ன பண்ணும்? புனர்ஜன்ம காரணம், மறுபடி பிறப்பை கொடுக்க காரணமாக இருக்கும். முக்தா ஹர்ஷ விஷாதாபியாம் சுத்தா. முக்தனுக்கு துக்கம் சுகம் எதுவும் இல்லை, சுத்தமாக இருக்கிறான். சுத்தா பவதி வாசனா சுத்தா பவதி. வாசனைகள் பதிவுகள் இல்லாமல் அவன் இருக்கிறான். புரிஞ்சிச்சா? ஓங்காரத்தில் நேற்று 3 கலவை சொன்னேன். என்னன்னோ அக்னி, சூரியன், சந்திர 3 தேவதைகளுடைய கலவைன்னு சொன்னேன்ல. இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க. ஓங்காரத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்ரனுடைய கலவை. அது மட்டும் இல்லை, 4வது பிரம்மத்தையும் காமிக்குது. பிரம்மஸ்வரூபங்கிறத அகர உகர மகரம் பிரம்மா விஷ்ணு சிவமாகவும் அந்த பிந்து பிரம்மமாகவும் அது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அதே பிரம்ம வித்யா உபநிஷத்து தான் சொல்கிறது. ஒவ்வொரு உபநிஷத்தில் ஒவ்வொரு கோட்டை கண்ணில் படுறதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே இதெல்லாம் பேசியிருக்கேன். இதெல்லாம் இப்போ ஃபார்ம் கொண்டு வரோம். ஓங்காரத்தை பற்றி உங்களுக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. ஓங்காரம் இல்லை, இந்த 10 வார்த்தைகளை பிரம்மம், ஜீவன், சிருஷ்டி, அஜ்ஞானம், குரு, ஞானம், அத்வைதம், நிஷ்டை, அனுபூதி, இந்த 9 வார்த்தை தெளிவாயிடும். யார் எப்போ கேட்டாலும் நீங்கள் புக்கெலாம் பார்க்க வேண்டாம், ரெஃபரன்ஸ்லாம் பார்க்க வேண்டாம். நீ சொல்கிறது தான் வேதம். ஏன்னா அதோடைய சாரம் தான், வேதத்தினுடைய சாரம் தான். சும்மா கற்பனையில் சொல்லலை. இது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயந்தான். ஆனால் நம்ம எளிமையாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மந்திரங்களெல்லாம் ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ விசாரம் பண்ணும்போது, ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் நல்ல ஆழமான நுட்பமான அறிவு உங்களுக்கு புலப்படும். இப்போ சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 4 வார்த்தையும் அச்சடித்த மாதிரி இருக்குங்க. பிராணாயாமம், ஓங்காரம், தியானம், விசாரம், ஞானாக்னியை உருவாக்குதே, ஞான தீபத்தை பிரகாசிக்க சொல்லு மந்திரம். அப்படியே எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. சில உபதேசங்கள்லாம் அடியான இந்த கிளைமேக்ஸில் தான் எனக்கு வரும். இந்த நேரத்தில் தியானத்தை விட்டு ஏந்துக்க போகிறேன்னு வச்சுங்களேன், நிதி தியாசனத்தை விட்டு ஏந்துக்க போகிறேன்னா அப்போ தான் உபதேசம் ஆகும். உடனே கடகன்னு எழுதிடுவேன். சுத்தானா இப்போ தான் இங்கே சுத்தான்னு சொன்னால, சுத்தக வாசனா இல்லாதவன் சுத்தகன்னு அர்த்தம். நம்ம உடம்பு சுத்தமாக இருன்னு சொல்கிறோம்ல, அது உடல் சுத்தம், மன சுத்தம் எல்லாம் இருக்குது. காரண சுத்தம்லாம் அதெல்லாம் கடந்து ஒன்றுமே இல்லாத தூய்மையானது சித்த சுத்தி, வாசனை இல்லாத நிலை தான் சுத்தக. சரிதா? இப்போ அகங்காரம் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம்ல, அகம்பாவம்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெரியவங்களாம் சொல்லுவாங்க அகம்பாவம். அகம்பாவங்கிற வார்த்தையும் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, இதே மந்திரத்தில் இருக்குது. அகம்பாவம், அகம்பாவத்தை விட்டால் அகங்காரத்தை விட்டதாக அர்த்தம். நான் எனதுங்கிறத விடுறது, அதை சொல்லுது இந்த மந்திரம். துக்க ந கிளானி. துக்க நேரத்தில் ஒரு ஞானியினுடைய நிலையை சொல்ல. துக்கமான சந்தர்ப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு, கிளானி, அதனால் உனக்கு ஒரு பெரிய பெயின், வலி.
மாயாசி ஹிருதய ஹிருஷ்யாசி மலர்ச்சியான சூழ்நிலை இருக்குது, நல்ல சூழ்நிலை இருக்குது, ஹிருதயம் மலருது, அதனால் சுகமும். துக்கத்தினால கிளானியும், சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லா இருக்கும்போது சுகமும் ஏற்படுறது இயற்கை. எல்லாம் ரெண்டுமே மாயா, ரெண்டுமே சுகமும் துக்கமும் எண்ணங்கள் தானே. நல்லா புரிஞ்சுங்க, சுகமும் துக்கமும் எண்ணங்கள் தான். எண்ணங்கள் தான் நம்மளை ஆட்சி செய்யுதுங்கிற அறிவு இல்லை நமக்கு. எண்ணங்கள் வந்தோடனே செயல்படுறோமா இல்லையா? நீங்கள் அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வருஷப்படுத்தியிருந்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே வருஷப்படுத்தணும். எது பீரியாரிட்டி, எது ஃபஸ்ட்டு, அது எவ்வளோ அரிய வேலை தெரியுமா அது. நாளைக்கு அதை நீ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போகிற. இப்போ நம்ம போகிற ட்ரிப்பு ஒரு நாளில் 4 கோயில் போனால் யாருமே ஒத்துக்க மாட்டுறாங்க, நம்ப மாட்டாங்க. ஒரே நாளில் போயிட்டு வரோம், 2 நாளில் போய்ட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. கன்னியாகுமரியாக இருந்தாலும் அதே பிளான் தான். என்ன காரணம்? பிளான் அக்யூரேட்டாக போட்டுருவோம். இத்தனை மணிக்கு இங்கே இருப்போம். ஓடுறதுலாம் கிடையாது, பிளானே தெளிவான பிளானு, ஓடாத பிளானு. அப்படியே நடக்கும். 100% அப்படியே நடக்கும். 99% நடக்கும். 1% வேணால் இருக்கலாம், பாக்கி 99%. அதனால தான் அது எளிமையாக அது நடந்துகிட்ருக்கு. முதல் நாள் நைட்டே நீ என்ன பண்ண, நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு முதல் நாள் சிந்தி. அந்த வேலை வந்த பிற்பாடு சிந்திக்காத, முதல் நாள் சிந்தி. நாளைக்கு என்ன பண்ண போகிற உனக்கு தெரியாதா? நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாதா? இல்லை இன்றைக்கி வேறு ஒர்க்கு, ஒவ்வொரு நாளைக்கு ப்ராஜெக்ட் மாறும்னா ஓகே, ஆனாலும் ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுக்கு சில ஃபார்முலா மாறாமல் இருக்கும். ஆரம்பத்தில், மத்தியில், முடிவில் சில பிளேஸாக அப்படியே தான் இருக்கும், மாறாது. அதில் வேணால் சிலதை கோத்து விடுவாங்க, சிலதை கலட்டி விடுவாங்க. செய்கிற வேலை ஒரே வேலையை தான் இருக்கும். அதனால் முதல் நாள் பிளான் பண்ணுனா, இந்த ட்ராவல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் கடைக்கு போயின்னா, கடைக்கு போய் நின்றுட்டு என்ன சொன்னீங்க எனக்கு ஃபோன் பண்ணுறதில்ல. கடைக்கு போய் அப்படின்னு சொன்னால் நேராக கடையில் போய் நின்றுக்கிட்டு அப்புறம் ஆனால் அடுத்து என்ன சொல்லுங்க, என்ன செய்யணும், அது என்ன திரும்பி வந்துடுவான். அதனால் முதல் நாள் பிளான் போட்டால், ஒரு நாளைக்கு ஒரு பிளான் போடலைன்னா ஒரு மாதத்துக்கு நீ எங்கே பிளான் பண்ண போகிற, நீ ஒரு வருஷத்தை எப்போ பிளான் பண்ண போகிற, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் லாங் டேர்ம் கோலு, 10 வருஷம் 20 வருஷம் 30. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், என்னுடைய பிளானெல்லாம் மினிமம் 10 வருஷத்துக்கு மேலே தான் போடுவேன். நிறைய பிளான்லாம் கிடையாது, எல்லாம் மேஜர் பிளான் தான். அது நடக்காத மாதிரி இருக்கும், மெதுவாக போய் நடந்துடும். நம்பிக்கை வராதவனுக்குலாம் நம்பிக்கை வந்துடும். ஒத்து கவனிக்கலாம் இருக்கான், 10 வருஷமாக ஒத்து கவனிக்கிறவனாம் இருக்கான். உன் வாழ்க்கை உன் கையில், இதான்ப்பா அது. அறிவு இருந்தால் உன் வாழ்க்கை உன் கையில். அறிவை தவிர எல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல அறிவை தேடு. பிரம்மஞானத்தை சொல்கிறேன். இந்த பொய்யறிவு நிறையா இருக்குது, அது வேண்டாம். அது யாருக்கு வேணும்? அது டேலண்ட் பை பர்த் உனக்கு இருக்குது, இவங்ககிட்ட இருக்குது. அதை ஒன்ட்டேருந்து யாரும் பிடுங்க முடியாது. பிரம்மஞானத்தை தேடிக்கோ. அதனால் துக்கத்தில் வழியாகவும் மலர்ச்சியில் சுகமாகவும் இல்லாமல் அது மாயங்கிறத அறிஞ்சு ஆசா வைவசியம், ஆசை துக்கம் உத்சுருஜைய விட்டுட்டு நிதாக சங்கத்தாம் பிரஜ, இந்த பற்றுதை முதல்ல இது வேணாம் அது வேணாம் அது வேணாம்லாம் சொல்லாத. அதான் ஒரு சங்கல்பம் வீட்டுக்கு, ஒரு சங்கல்பம் தொழிலுக்கு, ஒரு சங்கல்பம் உன்னுடைய சித்திக்கு. 3 சங்கல்பம் மெகா சங்கல்பமாக இருக்கட்டும். அந்த ஒன்றே சிந்தி, வேறு இதெல்லாம் சிந்தி. பாக்கியெல்லாம் வந்து போகிறது. எத்தனை முறை வந்து போயிருக்கு, எத்தனை முறை உங்களை பயமுறுத்திருக்கு, எத்தனை முறை உங்களை த்ரெட்டு கொடுத்துருக்கு, எத்தனை முறை உங்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கு. எதாவது பண்ண முடிஞ்சிச்சா? நெரிக்க போகிறேன்னு தான் சொல்லும். நெரிக்காது, நெரிக்க முடியாது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறோம், ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்படி ஆகிடணும், இப்படி ஆகிடணும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடுமா, அப்படின்னா அப்படி ஆகிடுச்சுன்னா, அப்படின்னா அப்படி ஆகிடுச்சுன்னா, இப்படின்னா இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன ஆக போகுது? நிச்சயமாக நீ சாக மாட்ட. எனக்கு மானமாக அது இது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இமேஜின். நீ ஏன் பொய்யை நம்புகிற? அதெல்லாம் கொண்டுட்டு என்கிட்ட வர, இப்படியே ஓடி போயிரு. இந்த மானன்னு சொல்கிறவங்க நான் கேட்குறேன், என்ன அப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். உங்கள் பர்த்டே மற்றவங்க கொண்டாடுறாங்களா? சொல்லுங்கள். உங்கள் மானம் மரியாதை என்ன, எந்த அளவுக்கு
மானம்னாலே அளவீடுன்னு அர்த்தம். உங்கள் பர்த்டே மற்றவங்க கொண்டாடுறாங்களா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன அப்புறம் என்ன உனக்கு மானம்? என்ன மானம் உனக்கு? என்ன நீ பண்ண? நீ பெரிய கவிஞனா இல்லை சயின்டிஸ்டா? சொல்லு, நீ யார்? கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் இந்த ஆணவ கொலை எவ்வளோ கொலை நடக்குது? என்ன பிரச்சனை? மானம்தான் பிரச்சனை. அது போயிடுச்சான், அப்புறம் வந்துடுச்சான். கொலை பண்ணிட்டா போயிடுச்சான், கல்யாணம் பண்ணிட்டு தான் போயிடுச்சான், கொலை பண்ணிட்டு தான் வந்துடுச்சான். ஆணவ கொலை சொல்கிறேன். என்ன மாதிரி? அதான் வேதம் இல்லை. வேதம் போயிருந்தா இது மாதிரி நடக்குமாங்க? வேதம் ஒவ்வொரு கிராமமாக போயிருந்தா அதுக்கு யாருமே முயற்சி பண்ண மாட்டுறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா, இப்போ ஆரம்பியா, எவனோ ஒருத்தவன் நடத்துவான். இப்போ நீ விதைய போடு. நீ இருக்கிற காலத்தில் விதைய போடு. சமுதாயம் நான் சரியில்லைன்னு தெரியுதில்ல, விதைய போடு. நல்ல விதையை போட்டுட்டு போ. அது என்றைக்கோ முளைக்கும். முளைக்கிறப்ப முளைக்கட்டும். ஆளுக்கு ஒரு விதையை போடுங்க, ஒரு நல்ல சமுதாயம் உருவாயிடும். பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆசா வைவஷ்யம். ஆசானா ஆசை, வைவஷ்யனா துக்கம். உத்ஸ்ருஜ எல்லாத்தையும் விட்டுட்டு சங்கதாவிரஜ, இந்த பட்டெல்லாம் விட்டு தோலை, அதெல்லாம் வேணாம். கண்டதையும் பிடிக்காத. இது வேணும், அது வேணும், அது வேணும் கேட்காத. முதல்ல குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. குழந்தை கெட்டுடுச்சு, ஆசைப்படாத குழந்தை ஆசைப்பட்டுடுச்சு, அது வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்லன்னா அதுக்கு உயிரே போயிடும். அதுக்குன்னா எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு உயிர் போயிடும் அப்படிலாம் சொல்லாத. வேதத்தில் 2 மந்திரத்தை சொல்லிக் கொடு, அது கேட்காத. இப்போ என்ன தெரியுமா, நிறைய பேரண்ட் சொல்கிறாங்க, கோயிலுக்கு தொடர்ந்து வந்தாச்சு, இன்னும் அடிக்கடி கோயிலுக்கு போகிறேன்னு என் பையன் கேட்குறான், என் பொண்ணு கேட்குது. அலாரத்தை வச்சா அலாரத்தை மாற்றி வச்சுடுது, அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சிடுது. இவங்க நைட்டு வச்சுட்டு காலையில் போகணுன்னு கோயிலுக்கு சீக்கிரமாக போகணும் அலாரம் வச்சா அவங்களுக்கு தெரியாமல் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது படுக்குதான். எவ்வளோ ஞான குழந்தை பார்த்தீங்களா? தவறு பெற்று எடுத்திருக்காங்க. என்ன அடிக்கடி கோயிலுக்கு போகிறேன், எப்போ பார்த்தாலும் கோயிலை பற்றியே பேசிகிட்டு இருக்க, சாமியை பற்றி அப்போ எதை பேசணும்? என்ன அடிக்கடி கோயிலுக்கு வரப்போ எங்கே போகணும்? ஏன் சமுதாயம் இது? இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த பிரம்மத்தை திக்காலாத்தியன அவிச்சின்னம் திருஷ்டோபய கோட்டிகம், இந்த ஆதி அந்தம்ங்கிற 2 கோணத்துக்கு 2 பார்டருக்கு அப்பாற்பட்டது. திசை கிடையாது, காலம் கிடையாது. காலா கண அவிச்சின்னம் துஷ்டோபய, இந்த பிரம்மத்தை காலத்தினால திசையினால் 2 வரையறை பண்ண முடியாது. சின் மாத்திரம் அக்ஷயம், இந்த உலகத்தில் இருக்கிறது சின்னு மட்டும்தான், சித்து மட்டும்தான். அதான் சின் மாத்திரம், அக்ஷயம், அழியாமல் இருக்குது, சாந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ஏக்கமாக இருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது. அந்த ஒன்று நானாக இருக்கிறேன், பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி சொல்லுது இந்த மந்திரம். இதாங்க ஞானம். ஒன்று தான் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது, அது அமைதியாக இருக்குது, அது என்னுள்ளும் இருக்கு, அது நானாக இருக்கிறேன். டைரெக்டாக நானாக இருக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டான். என்னுள்ளே இருக்குன்னா ஒத்துக்குவான். உனக்குள்ளே இருக்கிறத நீ என்னைக்காவது பெரிதுபடுத்த நினைத்தியா? விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு நினச்சியா? உன்னுடைய ஆற்றலை நீ பெரிதுபடுத்தணும்னு நினச்சியா? விஸ்வரூபம் எடுக்கணும்னு நினச்சியா? மகத்தான ஒரு விளைவை ஏற்படுத்தணும்னு நினச்சியா? நினச்சின்னா அது நடக்கும். நீ நினைக்கிறதே இல்லை. உனக்குள்ள அந்த ஸ்பார்க்கு, உலகை வெல்லக்கூடிய ஸ்பார்க்கு, உலகை அறியக்கூடிய ஸ்பார்க்கு, எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய சர்வேஸ்வர நிலை, சர்வஜ நிலை, சர்வசித்த நிலை, சுயம் ஜோதியாக இருக்குது. சுயம் ஜோதியாக இருக்குது. நீ ஏற்ற கூட வேணாம், அதை உத்து பார்த்தா போதும். அதை கவனி தானே சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க. தியானம்னா என்ன? அது தியானம்னா கவனின்னு அர்த்தம். அதை கவனிப்பா, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பார்க்கை கவனி. கவனித்தாலே நீ பற்றிக்கும். அது ஒரு லென்ஸை ஒரு பேப்பரில் கவனி, ஃபோக்கஸ் பண்ண, நிறுத்து. அப்போனா அமைதினா என்னன்னு தெரியும். சாந்தம், ஏகம்,
அக்ஷயம் சின்மாத்திர சித்துதான் 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 சின்மாத்திரம் அக்ஷயம் சாந்தம் ஏக்கம் பிரம்ம அஸ்மி. இத்தனையாக இருக்கிறது, இத்தனையாக இருக்கிறேன். நான் இத்தனை, வேறு எதுவும் இல்லை. அகம் பிரம்மாஸ்மி சொல்லுது இந்த மந்திரம். இதி மத்வா, இப்படி மத்வா அகம், இப்படி தன்னை அறிந்து, அகம் பிரம்மாஸ்மின்னு அறிந்து, நான் பிரம்மம் என அறிந்த பின், அந்தர்முக்தாக முக்த வபுகு, உள்ள விடுதலையும் உள்ள மனம் எப்படி இருக்கு, உள்ள ராஜாதி ராஜாவாக இருக்கு. வெளியில் உடம்புல கட்டுப்பட்டுருக்கு, உடம்புல இருக்குது, உடம்பாக இருக்கும் போது கட்டுப்பட்டுருக்கு. ஆனால் உள்ள மனம் எப்படின்னா மனம் இல்லை, சித்தாக இருக்குது. மனமாக இருந்தால் அது கட்டுப்படும், சித்தாக இருந்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அது அது மகத்து பிரம்மம். அந்த பிரம்மன் தான் தன்னை மனமாக நினச்சிக்கிட்டு, அகங்காரமாக நினச்சிக்கிட்டு, புத்தியாக நினச்சிக்கிட்டு, உடம்பாக நினச்சிக்கிட்டு 96 உண்மையை தவிர 96 விதமாக அது தன்னை நினச்சிக்குது. உண்மை ஒன்றை விட்டுட்டு, தான் பிரம்மங்கிற அறிவை விட்டுட்டு பிரம்மமில்லாத 96 பிரம்மமாக நம்பிக்கிட்டு இருக்கு. இதை விட அவர் அக்ஞானம், அதுதான் அக்ஞானம்னு சொல்லுவோம். யார் இதை எடுத்து சொல்வா? எவ்வளோ வலியுறுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்த வேதம் வேதம்னு சொல்கிறேன்னு அதில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அறிய வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளவு விஷயங்கள் அறிய ஆரம்பித்த பிற்பாடு தான் உங்களுக்குள்ளே ஆனந்த அலை வீச ஆரம்பிச்சதுங்க. அமைதி பிறக்க ஆரம்பிச்சது, விவேகம் பிறக்க ஆரம்பிச்சது, சிந்தனை பிறக்க ஆரம்பிச்சது. ஆழ்ந்த சிந்தனை, மெய்ப்பொருளை சிந்திக்கலாம், அணுச்சிந்தனை ஏற்பட்டது. இதெல்லாம் ஒன்றுமே அறியாதவனுடைய கதி என்ன யோசனை பண்ணிப்பார். எத்தனை கோடி ஜென்மாவாக இப்படி போயின்னு இருக்கு. ஏன் இதை தேடலை? ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. கொஞ்சோண்டு சிந்திச்சு பாருங்க. இத்தி மத்வா அகம் இத்திய, உள்ள அகத்தில் முக்தனாக இருந்தும் வெளியில் உடம்போடு இருக்கிறான் புமான். இந்த புருஷன் வெளியில் உடம்புலையும் உடம்பாக தெரிகிறான், உள்ள முக்தனாக இருக்கிறான். ஞானி தெரியாதுல்ல, அது சொல்லுது. ஏக்க ரூபக, அவன் எப்படி இருக்கான்? ஏக்க ரூபக பிரசாந்தாத்மா, அமைதியானவன், பிரசாந்தம் விசேஷமான அமைதி உடையவன். மௌனி, அது சுப்ரசாந்த மகாமௌனி வந்துச்சு இல்லை, ஆனந்தமய மகாமௌனி. பிரம்மபூத சுப்ரசாந்த ஆனந்தமய மகாமௌனி சொல்லிச்சுல, அந்த வார்த்தைகள்லாம் இந்த மந்திரத்துலேயும் வருது. அது இந்த உபநிஷத்தில் வரல, வேறு உபநிஷத்து தானே அது. இந்த உபநிஷத்து கிடையாதுல்ல. விதேக முக்தி ஜீவன் முக்தான வித்தியாசம் இந்த உபநிஷத்தா இதானா? ஆனால் கிளாஸ் நிறையா போனதுனால உங்களுக்கு குழப்பம். இல்லைன்னா நீங்கள் க்ளீனாக சொல்லிடுவீங்க, பார்க்காமலே சொல்லிடுவீங்க. ஏன்னா அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு சரி விடுங்க. ஏக ரூபக பிரசாந்த் ஆத்மா, இந்த ஆத்மா அமைதியாக, மௌனி மௌனமாக, ஸ்வாத்ம சுகோபவ, ஸ்வாத்ம சுகோ, ஆத்ம ரத்தி ஆகிட்டான். உள்ளே இருக்கிறத புதிய அனுபவம் கிடச்சிருக்கு, உள்ள பிரகாசம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது, அது நல்லா இருக்கே அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் ஆத்மரதி. தியானம் பண்ணி கொஞ்சம் 1 வருஷம் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் உங்கள் வாழ்நாளில் தியானம் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. எப்படி இந்த ஆடியோ 100 ஆடியோ கேட்டுட்டிங்கன்னா ஆடியோ கேட்காமல் இருக்க முடியாதோ, அது மாதிரி தியானம். பிரசாந்த் ஆத்மா, மௌனி, ஸ்வாத்மா. நீங்கள் நேரம் கிடைக்கிறவங்க அந்த 3 மணி நேரத்தை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நேரம் கிடைக்கிறவங்க நீங்கள் பண்ணுற பிளான் தாங்க நடக்க போகுது. நல்லா புரிஞ்சுங்க. இது நடக்காது நீ சொல்லாத, நடக்காது எதுவுமே கிடையாது. ஆத்மாவுடைய வல்லமையெல்லாம் சொல்லிகிட்டே வரோம், ஆத்மாவுடைய வல்லமையெல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம். அதனால் நடக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ சங்கல்பம் கொடுக்கறது இல்லை, அதுக்கு வேறு ஒன்று. இந்த சித்தால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி பூர்ணமானது சித்து.
நினச்ச மாத்திரத்தில் சங்கல்ப மாத்திரன்னு சர்வ சித்திக, சங்கல்ப மாத்திரன்னு சர்வ சித்தி. நினச்ச மாத்திரத்தில் நடக்கணும். அந்த அளவுக்கு உன்னுடைய சைத்தன்யம் அறிவை பெறணும். உன்னை பற்றி அறிவு தான், வேறு யாரையும் பற்றி இல்லை. உன்னை பற்றி உனக்கு சொல்லுது அது. உன்னை நீ அறியாமல் இருக்கிறதுனால நீ அல்பமாக இருக்க, எதுவும் நடக்காதுங்கிற. இப்போ ஆரம்பிக்கும் போதே இது எனக்கு நடக்காது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஏகாந்தமா, ஐயோ முடிஞ்சு போச்சு. முதல்ல இந்த 8 மணி நேரம் தூக்கம் தமோகுணம், 8 மணி நேரம் வேலை ரஜோகுணம், 8 மணி நேரம் சத்துவகுணம்னு சொன்ன பாருங்கள். பல பேருக்கு ஜீரணிக்கலை, பல பேர் மோசன் போயிட்டான். 8 மணி நேரமா? 8 மணி நேரம் என்ன பண்ணுறது? சரி, நீ என்ன பண்ணுற 24 மணி நேரம் சொல்ல. நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். 8 மணி நேரம் பூஜையோ தியானமோ வேத விசாரமோ 8 மணி நேரம் போதுமா? போதும். சம்சாரிக்கு 8 மணி நேரம் போதும். நான் அதுக்கு மேலே போகல, அதுக்கு மேலே போகல. போதும்ப்பா, நீ எத்தனையோ ஜென்மா வீணடிச்சிருக்க. இப்போ அப்படியா 8 மணி நேரம்? சரி, வேறு என்ன பண்ண போகிற நீ சொல்லு. சரி, இது நாள் வரைக்கும் இந்த 8 மணி நேரத்தை என்ன பண்ணணும் அதையாவது சொல்லு. உனக்கு இப்போ வயசு, ஒரு வயசுக்கு 7 கழுதை. சரி, ஒரு கழுதைக்கு 7 வயசு. இப்போ உனக்கு எத்தனை வயசோ அது இன்ட்டு கழுதை போட்டுக்கோ. டிவைடட் பை கழுதை போட்டிங்கன்னா 50 வயசில் இருக்குன்னு வச்சுக்கேன், 7 கழுதை வயசுன்னு சொல்லுவேன். அதுதான். ஏன்டா 7 கழுதை வயசாச்சு, இன்னுமாடா நீ அங்கேயே இருக்க, இன்னுமாடா குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிஸ்கட்லாம், அதில் வந்து முயல், சிங்கம் அதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த பிஸ்கட்டு இப்போயே நமக்கு வாங்கி சாப்பிடும் போல தான் இருக்குது. கிராமத்துக்கு போனால் அது கிடைக்கும், கிராமத்து தான் கிடைக்கும். இங்கெல்லாம் பெரிய ஞானிகள் வாழ்கிறாங்க. இங்கெல்லாம் வேறு ஏதாவது பெயிண்ட் அடித்து இது போட்டு கெமிக்கல் போட்டு அதை தான் சாப்பிடுவான். ஏக ரூபக பிரசாந்தாத்மா மௌனி ஸ்வாத்ம சுகி பவோ நாசி சித்த. இப்போ அந்த நிலையில் அவனுக்கு நான் சித்தமில்லை. சித்தமில்லைன்னா புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, மனம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாசி சித்தம், ந அவித்யா, அறியாமல் எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்ல மாட்டேன். நாச்ச அவித்யா, ந மனம் இல்லை. நாச்ச ஜீவத்தன்மை எதுவுமே இல்லை. ஜீவன்னா என்னது? மூடப்பட்ட ஆத்மானில் இந்த ஸ்கிரீனுக்கெல்லாம் நெருப்பு வச்சாச்சு. நிர் ஆவரணம், இன்னொரு வார்த்தை ஏதோ சொன்னோமே, அமனஸ், அம்மனம். நான் போய் அம்மனம்னு சொன்னால் தான் நல்லா ஞாபகம். குழந்தை அம்மனமாக இருக்கு, கிண்டல் பண்ணுவோம்ல. மனமற்ற நிலை, நிர் ஆவரணம், அம்மனம். அங்கே தான் சொல்லுது, நான் மனம் நாச்ச ஜீவகக. இப்போ அவன் ஜீவன் அல்ல, அவன் இப்போ ஜீவன் இல்லை. பிரம்ம ஏக்கம், பிரம்ம மட்டும்தான் ஒன்றாக இருக்கிறது. அநாதி அந்தம், ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்திவத்தே, கடல் போல். கடலுக்கு போய் எங்கே ஆரம்பிச்சிருக்கு எங்கே முடியுதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ சயின்ஸில் சொல்லலாம், அவங்க பார்வையில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல் பறந்து விரிந்து இருக்கிறான் அவன். விஜிரும்ப தேவைன்னா பரந்த நிலையில் இருக்கான், அகண்ட நிலையில் இருக்கிறான் அவன். பரம்பொருளாக இருக்கிறான், எங்கும் இருக்கிறான். யார்? பிரம்ம மட்டும்தான் இருக்குங்கிற நிலை வந்த பிற்பாடு, சித்து மாத்திரம்தான் எல்லாமா இருக்குங்கிறது நிலை வந்ததுக்கப்புறம் தான் சித்து, அந்த சித்து எனக்குள்ளே இருக்குங்கிறதுனால அகம்பிரமாஸ்மி நிலையில் அவன் ஒரு பெரிய கடல் போல இருக்கிறான். தேக யாவத்து அகம்பாவோ, எது வரைக்கும் தேகத்தில் அகங்காரம் இருக்கோ, அகம்பாவம் சொன்னாலே அகம்பாவம் எழுதினீங்களா? அகம்பாவம், அகங்காரம், அகம்பாவம் ரெண்டும் ஒன்று தான், வேண்டாம் எழுத வேண்டாம். தேக யாவது அகம்பாவே, தேகத்துக்குள்ளே எது வரைக்கும் அகம்பாவம் இருக்கோ, அகங்காரம் இருக்கோ, திருஷ்ய பார்க்குற காட்சியில் எல்லாம் அஸ்மின் யாவது ஆத்மதா, அதில் எல்லாம் அது பற்றுக்கொள்ளும். தன் வசப்படுத்தணும்னு சொல்லும். யாவத்து மமேத இத் யாக்கியா, எது வரைக்கும் நான் எனதெல்லாம் சொல்லுதோ, தாவத்து சித்தமாதி விப்ரம, அது வரைக்கும் இந்த சித்தமானது பிரம்மையில் தான் இருக்கும். அகங்காரம் இருக்கிற வரைக்கும்
அகங்காரம் என்னது? காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், சந்தேகம், பயம், குழப்பம் எல்லாம் அகங்காரம். ஹிருதய கிரந்திக்கு என்ன சொன்னோம்? அது சொல்லிட்டோம். மனாதி குணாதி. இது அகங்காரம். காமக்ரோதாதிகளை தூண்டப்பட்டு செயல்பட்டால் அகங்காரம். அந்த அந்த 6 போனாலே என்னாச்சு? உன்னுடைய பிரம போயிடும், மயக்கம் போயிடும், குழப்பம் போயிடும், பதட்டம் போயிடும். அந்தர்முகதையா சர்வம் சித்து வகனம் திரிஜக திருணம். அந்தர்முகியா நீ உள்ளே போனதுனால, சத்தானதுனால இந்த சர்வமும், இந்த சர்வத்தையும் சித்து இந்த உணர்வால், இந்த ஞானத்தால் திருண ஒரு துரும்பு போல ஞான அக்னினால், சித்து வகனம் சித்தாக்னினால் திரிஜகத்து பூகு புவக சிவக. அந்த காலத்தில் 3 லோகத்துக்கும் மக்கள் ஈஸியாக போயிட்டு வந்துருப்பாங்க போல இருக்குது. வேத காலத்தில் எல்லா இடத்துலையும் இந்த பூமியை மட்டும் பேசுறதில்ல. நம்ம பூமியை விட்டால் எங்கேயும் போகிறதில்ல. அந்த காலத்தில் சும்மா சர்வசாதாரணமாக அமெரிக்கா மாதிரி போயிட்டு வரோம். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல புரியல. பூகு புவக ஸ்வக வந்து ஸ்வகன்னா ஸ்வர்கலோகம்னு வச்சுங்களேன். ஸ்வர்கலோகம்னா மது மாது சூது, அப்புறம் வந்து இது இருக்காது, முதுமை இருக்காது, எந்த கண்ணு கெட்டு போகாது, காது கெட்டு போகாது, முடி நிறைக்காது. அதுதான் எல்லோரும் தேடி அலையிறான். இப்போ கிரியா செய்கிறவங்களாம் அங்கேயே நிற்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த 3 லோகம். புரோகிதம் 3 லோகம்தான். உபாசனா 7 லோகம். வித்யா தேவலோக, கர்மனா பித்ருலோக, விசாராத் பிரம்மஸ்வரூபம், சத்யோமுத்தி. எவ்வளோ அட்வான்டேஜ் கொடுத்துருப்பாரு. அதனால் அந்தர்முகத்தையா சர்வம் சித்து வகனம் திரிஜகத்து திருணம். திருணம் போல் 3 லோகத்தையும் எரிச்சிடுமா ஞானாக்னி. ஜிஹ்வத்தோ அந்த விவர்த்தந்தே முனே சித்தாதி விப்ரமா. அப்போ துரும்பு போல் எரித்ததும் ஜுகுவத்தே அந்தர் விவர்த்தே, இந்த பிரமையெல்லாம் உள்ளே வந்து ஆகுத்தியாக அந்த அக்னியில் போட போட இந்த பிரமையெல்லாம் எரிஞ்சு போக அந்தர் நிவர்த்தந்தே முனேக சித்தாதி விப்ரமா. சித்தத்துக்குள்ளே கூடிக்கிட்டு இருக்க மூடிக்கிட்டு இருக்கிற பிரமைகள்லாம் மயக்கமெல்லாம் இந்த ஞானாக்னியில் ஆகுத்தியாக கொடுத்து எரிக்க சித்து தன்னுடைய சொரூப சித்த சுத்தி பெறும். சித்தில் மயக்கம் குழப்பம் வளராது. ஜிகுவத்தோ அந்தர் நிவர்த்தந்தே முனேகே. முனே சித்தாதியுடைய பிரம்மைகள் எல்லாம் இந்த ஆகுத்தியில் எரிக்கப்பட்டுடும். 230 எதை ஆரம்பித்தோம்? எதுனா மந்திரம்? கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. அருணாச்சல சிவ 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 திவேல் முருகன் அருவாய் உலராய் இலராய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய்